ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் நிறைய ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ₹1 எவ்வளோ ரூபா வேணாலும் டொனேஷனாக பே பண்ணலாம். 1,00,000 இல்லை அதற்கு மேலே நம்ம டொனேஷனாக பே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க டிடிடியில். அந்த மாதிரி 1,00,000 10 லட்சம் வரைக்கும் டொனேஷன் பே பண்ணால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எப்படி பே பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் ரீசெண்டாக ஷேர் பண்ணிக்கேன், சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் டொனேஷன் பே பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க, எப்படி நம்ம டொனேஷன் பே பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கும் இந்த 10 லட்சத்துக்கு மேலே பே பண்ணுற டோனார் விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கும் தரிசனத்தில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், எப்படி இருக்குங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணணும்னாலும் இல்லை இந்த டோனா தர்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். டிடிடி ஆப் கிளிக் பண்ணாலும், டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in கிளிக் பண்ணாலும் இமெயில் ஐடி லாகின் கொடுத்து புக் பண்ணுற அந்த போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் செய்வாங்க. டிடிடியில் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் ஆனதுக்கப்புறம் டொனேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதர் டொனேஷனில் நிறைய ட்ரஸ்ட் இருக்கும். இதில் நமக்கு எந்த ட்ரஸ்ட்டில் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரஸ்ட்டில் பே பண்ணால் டிடிடி அந்த அமௌண்ட்டை அந்த ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்குண்டான நோக்கத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம 1,00,000 இல்லை அதற்கு மேலே பே பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ ட்ரஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கார்பஸ் ஃபண்ட் இருக்கும். அமௌண்ட் இப்போ இது 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் இல்லையா, அதுக்குள்ளார உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேன் கார்டு கேட்பாங்க. அதுக்கப்புறமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கணும் பேமெண்ட் செஷனுக்கு. இந்த டொனேஷனே நம்ம பேரில் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் எல்லாம் லைஃப் டைம் கொடுக்குறாங்க. இந்த டொனேஷனே ஜாயின்ட் டோனராக இன்னொருத்தரை சேர்த்து நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் 20 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஜாயின்ட் டோனராக சேர்த்து நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆக்சுவலாக டோனாருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பெனிஃபிட்ஸ் கண்டினியூ ஆகாது. ஆனால் அந்த டோனார் கூட ஜாயின்ட் டோனராக நம்ம பே பண்ணுறப்போ இன்கேஸ் டோனார் ஏதாவது ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவதுன்னா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஜாயின்ட் டோனருக்கு கண்டினியூ ஆகும். கம்பெனி பேரில் நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னாலும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் 20 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது ஜாயின்ட் டோனருக்கும் கம்பெனி பேரில் டொனேஷனாக இருந்து பே பண்ணுறப்பவும் 20 வருஷம் பெனிஃபிட்ஸ். நம்ம பேரில் மட்டும் செய்துக்கிறோம் அப்படின்னா லைஃப் டைம் கொடுப்பாங்க. அண்ட் மைனராக இருக்கிறவங்களுக்கு, மைனர் ஏஜில் இருக்கிறவங்க பேரில் டொனேஷன் பே பண்ண முடியாது, ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டொனேஷனுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டு ரிசிப்ட் வந்துடும். நமக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் டோனார் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக நம்ம லாகின் செய்து தர்ஷன் டேட் அக்காமடேஷன்லாம் புக் பண்ணிக்கணும். ஒரு மாதமும் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ மே மாதத்துக்கு பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணாங்க. அடுத்து ஜூன் மாதத்துக்கு மார்ச் மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற தர்ஷன டிக்கெட் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும்ல, ஓரளவுக்கு பொறுமையாக நம்ம புக் பண்ணிக்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க 10 லட்சத்துக்கு மேலே நம்ம டொனேஷன் பே பண்ணால் அப்படின்னா, அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் கொடுக்குறாங்க, டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 3 முறை விஐபி பிரேக் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. டோனாரோடு சேர்த்து ஒவ்வொரு முறையும் 5 பேரை, இப்போ டோனார் அவர் பேரில் மட்டும்தான் டொனேஷன் பே பண்ணியிருக்காருன்னா டோனாரோட சேர்த்து 4 பேர் போகலாம். அந்த டோனாரை ஜாயின்ட் டோனாரோட சேர்த்து டொனேஷன் பே பண்ணியிருக்கார் அப்படின்னா டோனார் இருப்பாங்க, ஜாயின்ட் டோனார் இருப்பாங்க, கூட 3 பேர் சேர்த்து புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த கூட சேர்க்குறவங்கள மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு முறையும் போகும்போது டோனாரை மாற்ற முடியாது. கூட வர்றவங்கள மாற்றணும். நம்ம இப்போ 3 முறை அழைச்சிட்டு போகிறாங்களே விஐபி பிரேக் தர்ஷனம் ஒரு வருஷத்தில், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒரு 3 பேர் அழைச்சிட்டு போகிறோம், இல்லை 4 பேர் அழைச்சிட்டு போகிறோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம மாற்றிக்கலாம். அப்படி மாற்றணுன்னா 15 நாட்களுக்கு முன்னாடியே அவங்க நேம்ஸை ஆட் பண்ணிக்கணும். அவங்களோட ஆதார் நம்பர் மட்டும் போதும், கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவிலேஜஸ் இப்போது ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா
3 தர்ஷனம் கொடுக்குறாங்க விஐபி பிரேக் தர்ஷனம். நான் 2 தான் பார்த்துருக்கேன். 3வது விஐபி பிரேக் தர்ஷனம் பார்க்கல, எனக்கு டைம் இல்லை, போக முடியல. அப்போ அதை அடுத்த வருஷம் சேர்த்து 4ஆக பார்த்துக்கலாமானா அந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த வருஷம் 3 விஐபி பிரேக் தர்ஷனம் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நம்ம டைம் டேஸ் கேப் எல்லாம் கிடையாது. அந்த 3 இதை எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அந்தந்த வருஷத்துக்கு தான் அது இருக்கும், அடுத்த வருஷத்துக்கு கேரி பண்ண முடியாது. பிரசாதம் கூட சரி, 20 குட்டி லட்டு கொடுப்பாங்க, ப்ளவுஸ் பீட் கொடுக்குறாங்க, உத்தரியம் கொடுக்குறாங்க. மகாபிரசாதம் கொடுக்குறாங்களா, இப்போ கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாலர் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் இப்போ கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் ரீசெண்டாக டொனேஷன் பே பண்ணால். இது எல்லாமுமே இப்போ இந்த வருஷம் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ டாலர்லாம் 1 டைம் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் லட்டு ப்ளவுஸ் பீட்லாம் வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறப்போ இந்த வருஷம் நான் வாங்கலை, அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கிக்கலாமான்னா அந்த மாதிரி வாங்க முடியாது. அந்தந்த வருஷத்து பிரசாதத்தை அந்தந்த வருஷம் மட்டும் வாங்க முடியும். வாங்கலைன்னா அது லேப்ஸ் ஆகிடும். டாலர் இப்போ எப்படி கொடுக்குறாங்கங்கிறது ரீசெண்டாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பே பண்ணிங்கன்னா டாலர்லாம் 1 டைமாக தான் கொடுக்குறாங்க. அடுத்து அக்காமடேஷன், 3 முறையும் அக்காமடேஷன் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் ரூம் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் கோயில் கிட்ட தான் இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ் மாதிரி புக் பண்ணுறோன்னா எப்படி நம்ம அப்போ புக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. 1000 rupees ரூம் கொடுப்பாங்க. ரூம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ 5 பேரோட சேர்த்து நம்ம புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது டோனார் ப்ளஸ் 4 பேர், இல்லை டோனார் ஜாயின் டோனார் ப்ளஸ் 3 பேர். இப்போ 5 பேராக நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா 5 பேராக தான் புக் பண்ணணுமான்ட்டில், டோனார் மட்டும் கூட அவங்க பேர் போட்டு புக் பண்ணிக்கலாம். இப்போ 5 பேரை நம்ம புக் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அக்காமடேஷன் நம்ம அங்கே போகிறப்போ அந்த 5 பேரில் யார் பேரில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது மற்ற தரிசனத்துக்கெல்லாம் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, 4 டைம் ஸ்லாட். அந்த டைம் ஸ்லாட்குள்ளே போகலன்னா லேப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டைம் ஸ்லாட் இந்த டோனார் விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு கிடையாது. ஈவன் நம்ம டேட்டு செலக்ட் பண்ணி அக்காமடேஷன் புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அக்காமடேஷனும் ஆன்லைனில் தான் புக் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாள் பிறக்குதுல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் 20 தேதிக்கு நம்ம புக் பண்ணுறோம் அக்காமடேஷனா, அந்த 20ஆம் தேதி காலையில் 00.01 ஸ்டார்ட் ஆகும்ல, அப்பையிலேருந்து அந்த நாள் முடிகிற வரைக்கும் 11:59க்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் போய் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் தனி கவுண்டர், அங்கே போய் நம்ம காஷன் டெபாசிட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அக்காமடேஷன் எடுத்துக்கணும். ரெண்ட்டு ஃப்ரீ தான், ஆனால் காஷன் டெபாசிட் யூபிஐலேயோ கார்ட்லேயோ அங்கே பண்ணிக்கணும். ஃபோட்டோ எடுத்து நமக்கு ரூம் கொடுப்பாங்க. வக்கேட் பண்ணதுக்கப்புறம் அந்த காஷன் டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ரூம் எடுத்ததுக்கப்புறம் எங்கே அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரும், அங்கே போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ஸோ வருஷத்துக்கு 3 முறை விஐபி பிரேக் தரிசனம் 5 பேருக்கு டோனாரோட சேர்த்து. அந்தந்த தரிசனத்துக்கு 3 முறை 1000 ரூபாய் ரூமும் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. இப்போ ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனத்துக்கும் டோனார் விஐபி பிரேக் தரிசனத்துக்கும், அதாவது 10 லட்சத்துலேருந்து பே பண்ணுறப்போ விஐபி பிரேக் தரிசனம் கொடுக்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் தரிசனம் பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா புக்கிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனத்தோட ரிப்போர்ட்டிங் டைம் சாயந்தரம் 4 மணிக்கு. டோனார் விஐபி பிரேக் தரிசனத்தோட ரிப்போர்ட்டிங் டைம் இப்போலேருந்து, அதாவது இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், காலையில் 5:45. என்ட்ரி பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்கு அந்த 300 ரூபாய் தர்ஷனம் கியூ இருக்கும்ல ஏடிசி சர்க்கிளில், அதில் ஒரு வழியாக அலோவ் பண்ணுறாங்க. டோனார் தர்ஷனம் எல்லாமே காலையில் தான், 10 லட்சத்துக்கு மேலே. அந்த டோனார்லேயே 10 லட்சம் பே பண்ணவங்களுக்கு ஒரு என்ட்ரி, 50 லட்சம் பே பண்ணவங்க 1 கோடி ரூபாய் பே பண்ணவங்களுக்கு ஒரு என்ட்ரி, அந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் பே பண்ணியிருக்காங்கன்னா வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1 வழியாக விடுறாங்க. 10 லட்சம் பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனி அந்த 300 ரூபாய் தரிசனம் என்ட்ரி பாயிண்ட்டு 4-5 இருக்குது, அதில் ஒரு வழியில் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம போகும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், எல்லாம் சேர்ந்து தான் போகணும். இன்கேஸ் மெம்பர்ஸோட புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க ஆதார் கார்டு வச்சுக்கணும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க, டோனார் தர்ஷனத்துக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கிறாங்க. பால் காஃபி கொடுக்குறாங்க. காலையில் டோனார் தர்ஷனம்ங்கிறதால பொங்கலும் கொடுக்குறாங்க சாப்பிட்றது கம்பார்ட்மெண்ட்டில். அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மகாத்வாரம் தாண்டி உள்ளே போகிறப்போ ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனம் டோனார் தர்ஷனம் 2த்துக்குமே கொடிமரத்தை ஒட்டி தான் அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனம் வைகுண்ட ஏகாதசி மாதிரியான நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களுமே குலசேகரன் படி வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஆனால் டோனார் விஐபி பிரேக் தர்ஷனம் நம்ம புக் பண்ணுற நாளுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலாக குலசேகரன் படி வரைக்கும் தான் தரிசனம்.
பட் ஒரு சில நாட்கள்லாம் நம்ம புக் பண்ணால் குலசேகரன் படிக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்ரவண திருமஞ்சன மண்டபம் அதோட யூட்டர்ன் எடுக்க சொல்லிடுறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனத்தப்போ தங்கச்சடாரி சாதிப்பாங்க, வாழைப்பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க. டோனார் விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு தங்கச்சடாரி கிடையாது, வெள்ளிச்சடாரி சாதிப்பாங்க. வெளியில் வாழைப்பழம் பிரசாதமாக கொடுக்க மாட்டாங்க. 2 தர்ஷனத்துக்குமே சக்கரை பொங்கல் நான் போன வரைக்கும் சொல்கிறேன் பிரசாதமாக கொடுத்தாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனம் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. டோனார் விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு வருஷத்துக்கு 20 குட்டி லட்டு பிரசாதம், ஒரு பெரிய ப்ளவுஸ் பீட் ஒரு பெரிய துப்பட்டா ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. மகா பிரசாதம் டாலர் மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க இப்பயும் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. இந்த ப்ளவுஸ் பீட் அண்டு துப்பட்டா டோனார் செல்லில் போய் நம்ம வாங்கிக்கணும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 4 மணிக்கு போட்டிருக்காங்கன்னா ஆவரேஜாக 1 hour ஆகுது சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு, நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து. டோனார் தர்ஷன் 1 hourலேருந்து 3 hours ஆகும், கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கிற அந்த டைமிங்ஸ் பொறுத்து. நம்ம சேனல் மூலமாக ஃப்ரெண்டானாங்க, ஆல்ரெடி அவங்கள பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். நேச்சுரலாக மழை எப்படி வரவழைக்கிறது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட சேர்ந்தே அவங்க பேஷனாக எடுத்து செய்கிறாங்க. அவங்க 1 lakh டோனாரும் கூட 10 lakh டோனாரும் கூட. அவங்க தான் இந்த 10 lakh டோனார் தர்ஷனத்துக்கும் அழிச்சிட்டு போனாங்க. அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால பேச முடியல. அவங்க கூட போகிறப்போ காலையில் 5:45 க்யூவில் ஜாயின் பண்ணி 1.5 மணி நேரம் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. பால் காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. மகாத்வாரம் தாண்டி கொடிமரத்தை ஒட்டி உள்ளே போகிறப்போ ராமர் மேடைக்கு முன்னாடியே யூட்டர்ன் எடுக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே பெருமாள் நல்லா பார்க்க முடிஞ்சது. வெளியில் வந்து அந்த வைகுண்ட துவாரத்தை பார்த்து வைகுண்ட ஏகாதசிக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரதராஜ பெருமாள் வகுளமாதாவை சேவிச்சுட்டு தீர்த்தம் சடாரி அங்கே கொடுப்பாங்க டோனார் தர்ஷனுக்கு வாங்கிட்டு ஸ்ரீ ராமானுஜர் யோக நரசிம்மர் அவங்களெல்லாம் கிட்ட போய் சேவிச்சுட்டு சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுத்தாங்க. வெளியில் வர்றப்போ 9:30 இருக்கும், காலையில் 5:45 ஜாயின் பண்ணி அவங்க கூட அப்பப்போ பேசிகிட்டே இருப்பேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்பேன். நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட ஒன்றா தர்ஷன்லாம் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் டோனா தர்ஷன் போனவங்க சேனல் மூலமாக தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்களா இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், ரொம்ப வருஷம் பழகினா எப்படி பேசினாங்களோ அந்த மாதிரி பேசினாங்க. ரொம்ப பிரியமாக பேசினாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக 80 years +ன்னா பயோமெட்ரிக் கேட் வழியாக போகலாம் ஏதாவது தர்ஷன் டிக்கெட் இருந்தால். பட் அவங்க பெருமாள் மேலே இருக்கிற பக்தி ஏடிசி சர்க்கிள்லேருந்து எங்கள் கூட நடந்தே வந்தாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த சாரும் சரி தரிசனம் பற்றியெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. லட்டுப்படி தரிசனம்ட்டு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. 4 லட்டு 5 லட்டு நம்ம பே பண்ணோன்னா சுபதமென்ட்ரி வழியாக விடுவாங்களாம் 4-5 பேரை. அந்த மாதிரிலாம் தரிசனம் இருந்தது. அந்த மாதிரி ஓல்ட் ஏஜில் எப்படி திருப்பதி தரிசனம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியமாக பேசினாங்க. அவங்க எல்லாருமே எஸ்பெஷலி அவங்க மிஸ்ஸஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். அப்போ அவங்க கூட போகிறப்ப எப்படி இருந்தது தரிசனம்னா 5:45 தான் காலையில் ரிப்போர்ட்டிங் டைம். 1/2 hour தான் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க. பால் காஃபி அப்போ தான் பொங்கல் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மகாத்வாரம் தாண்டி கொடிமரத்தை ஒட்டி உள்ளே போகிறப்போ குலசேகரன் படி வரைக்கும் தரிசனம். நானும் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். அந்த சார் அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க 80+ சீனியர் சிட்டிசனுங்கிறதுனால நின்று பார்க்குறதுக்கு அனுமதிச்சாங்களாம். அவங்க பின்னாடி இருக்கிறவங்க வந்து வெளியில் வந்தோன்னு சொன்னாங்க, நீங்கள் நின்று பார்த்ததுனால உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் பின்னாடி நின்று பார்த்தோம் கொஞ்சம் செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவை பெருமாள் அப்படின்னு. எந்த தரிசனமாக இருந்தாலும் பெருமாள் கிட்ட குலசேகரன் படிக்கிட்ட போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு திரும்பிடணும். பட் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 80 yearsக்கு மேலே இருக்காங்கன்னா நின்று பொறுமையாக பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வெளியில் வந்து அவங்க பின்னாடி வந்தவங்க எங்ககிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க. பிரசாதமெல்லாம் கொடுத்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா வகுளமாதாவை சேவிச்சுட்டு தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு தீர்த்தம் சடாரி கொடுக்குற இடத்துக்கிட்ட தங்க கிணறு இருக்குல்ல, அங்கே ஒரு 2 seconds நின்றுட்டு இருந்தப்போ ஒரு சீனியர் சிட்டிசனை பார்த்தோம். பிரதர் சிஸ்டர் அவங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே டிடிடிக்கு எழுதிட்டாங்களாம். இந்த தரிசனத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களும் பெங்களூர், என்னை அழைச்சிட்டு போனாங்கல்ல தரிசனத்துக்கு, அவங்களும் பெங்களூர். அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமான்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த சீனியர் சிட்டிசன் பெருமாளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு சுவாமி ராமானுஜர் யோக நரசிம்மரை கிட்ட போய் சேவிச்சுட்டு அதே சக்கரை பொங்கல் தான் பிரசாதமாக கொடுத்தாங்க. வாங்கிட்டு 7:30 மணிக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு அவங்க லட்டு பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இல்லை ட்ரெயின் இருந்தது
வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ நான் கிளம்பி வந்துட்டேன். பட் அவ்வளோ பிரியமாக பேசினாங்க அவங்க, எஸ்பெஷலி அவங்க மிஸ்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கேன். 10 lakh அண்ட் அபவ் டொனேஷன் பே பண்ணால் அதற்குண்டான இன்ஃபர்மேஷன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டோனார் செல்லே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிடிடியோட டோனார் செல், டிடிடி கஸ்டமர் கேரில் நம்ம கேட்டாலுமே டோனார் செல்லுக்கு தான் கேட்க சொல்கிறாங்க. டோனார் செல் நம்பர் இருக்குது. ஒர்க்கிங் ஹவர்ஸில் கேட்டால் ஃபோன் பண்ணாங்க, அதிலே நம்ம கேட்டுக்கலாம். இல்லை மெயில் போட்டு கேட்டுக்கலாம். இல்லை நேராக திருமலா டோனார் செல்லில் கூட போய் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ் பீட் துப்பட்டா வாங்குறது எல்லாமே டோனார் செல்லில் தான் போய் வாங்கிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்த்திருப்பதியில் டோக்கன் மத்தியானம் 12லேருந்து 2 மணிக்குள்ளார அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கிற பக்தர்களை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. கன்ஃபார்ம்டாக டோக்கன்ஸ் வேணும்னா ஒரு சேஃபர் சைடுக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் ஸ்லாட்டு. சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலில் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டோனார் தர்ஷனில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.